பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வஸ் சுன்னா என்ற நூலிலிருந்து தொடர்ச்சியாக நாம் எமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சட்டதிட்டங்களை படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் ஜக்காத் தொடர்பான சில விடயங்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஜக்காத் என்றால் அரபு மொழியிலே வளர்ச்சி, அதிகரித்தல், தூய்மைப்படுத்துதல் என்ற கருத்துக்களின் அடிப்படையிலே பயன்படுத்தப்படுகிறது. இஸ்லாமிய வழக்கிலே ஜக்காத் என்பது குறிப்பிட்ட ஒரு சொத்திலே குறிப்பிட்ட சில சாராருக்கு குறிப்பிட்ட காலத்திலே அல்லாஹு தாலாவினால் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படுவதையே ஜக்காத் என்று இஸ்லாமிய வழக்கிலே அழைக்கப்படுகிறது. இந்த ஜக்காத் செல்வந்தர்களை தூய்மைப்படுத்துவதாக, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக, பண்படுத்துவதற்காக அல்லாஹு தாலாவினால் விதியாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், "குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா." நபியே, அவர்களுடைய சொத்துக்களில் இருந்து ஜக்காத்தை நீ எடுப்பாயாக, அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்துவாயாக, அவர்களை சுத்தப்படுத்துவாயாக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். இந்த ஜக்காத் என்பது சமூகத்திலே இருக்கின்றவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையையும் சந்தோஷத்தையும் பரஸ்பர புரிந்துணர்வையும் நேசத்தையும் வளர்க்கின்ற ஒரு சமூக கட்டுக்கோப்பை பேணுவதற்கு உதவி செய்கின்ற முக்கியமான ஒரு விடயமாக ஜக்காத் காணப்படுகிறது. ஜக்காத் என்பது இஸ்லாத்தினுடைய ஃபர்துகளில் ஒன்றாக, இஸ்லாத்தினுடைய பிரதானமான 5 கடமைகளில் தொழுகைக்கு அடுத்ததாக மிக முக்கியமான கடமையாக நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வ அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸக்காத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நான் மேலே ஓதிய வசனத்தில் அல்லாஹு தஆலா அவர்களிடமிருந்து ஜக்காத்தை எடுப்பாயாக என்று நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் 5 விடயங்களின் மீது நிறுவப்பட்டிருக்கின்றது. ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வது. இரண்டாவதாக தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவதாக ஜக்காத்தை கொடுப்பது. நான்காவது ஹஜ்ஜி செய்வது. ஐந்தாவது ரமதான் மாதம் நோன்பிருப்பது என்று சொன்னார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் பிரதேசத்திற்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அனுப்புகிற போது சொல்கிறார்கள், அவர்களை நீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் பால் அழைப்பீராக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் பால் அழைப்பீராக. அவர்கள் அதற்கு உனக்கு வழிபட்டால் அல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு இரவிலும் பகலிலுமாக சேர்த்து 5 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்பதை கற்றுக் கொடுப்பாயாக. அதற்கும் அவர்கள் உனக்கு வழிபட்டால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய சொத்திலே ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் என்பதை அவர்களுக்கு அறிவிப்பீராக. அது அவர்களுடைய பணக்காரர்களிடமிருந்து பெறப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜக்காத் என்கிற கடமையை தெரியாத ஒருவர், ஜக்காத் கடமை இஸ்லாத்தினுடைய பிரதான கடமைகளில் ஒன்று என்று தெரியாமல், ஒன்று அவருடைய சிறிய வயதின் காரணமாக, அல்லது முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர் வாழாமல் முஸ்லிம்களை விட்டு தூரத்தில் வாழ்ந்ததனால், இஸ்லாமிய அறிவு பின்புலன்கள் இல்லாததனால் ஜக்காத்தை அவர் மறுப்பாராக இருந்தால் அவருக்கு ஜக்காத்தை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும்.
இஸ்லாத்தினுடைய கடமைகள் தொடர்பிலே அவருக்கு விவரிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவதோடு அவரை நேரடியாக காஃபிர், இஸ்லாத்தை விட்டு சென்றவர் என்று சொல்லிவிட முடியாது என்று சொல்கிறார்கள். முஸ்லிமான ஒருவராக இருந்து இஸ்லாமிய சூழலிலே அவர் வாழ்ந்து இஸ்லாம் பேசப்படுகிற சூழலிலே அவர் இருந்து ஜக்காத் இஸ்லாத்தினுடைய 5 பிரதான கடமைகளில் ஒன்று என்பதை அறிந்திருந்தும் ஜக்காத்தை அவர் மறுக்கிறாராக இருந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு சென்றவராக, மதம் மாறியவராக கருதப்படுவார் என்று அறிஞர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஜக்காத் கடமை என்பது குர்ஆனூடாகவும் ஹதீஸினூடாகவும் முஸ்லிம் அறிஞர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவருடைய ஏகோபித்த கருத்தின் அடிப்படையிலும் முஸ்லிம் உம்மாவினுடைய அறிவின் அடிப்படையிலும் எல்லோருக்கும் தெரிந்த அடிப்படையிலே இந்த கடமை இருக்கிறது. இதை மறுப்பவர் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் பொய்ப்பிக்கின்ற ஒருவராகவே இருப்பார் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் ஒருவர் கஞ்சத்தனத்தின் காரணமாக ஜக்காத் கடமை என்பதை அறிந்திருந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாக அதை நம்புகிறார். ஆனால் அவருடைய கஞ்சத்தனத்தின் காரணமாக ஜக்காத்து கொடுக்க மறுக்கிறார் என்று சொன்னால் அவரை இஸ்லாத்தை விட்டும் சென்று விட்டார், மதம் மாறிவிட்டார் என்று நாங்கள் சொல்ல முடியாது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் அவர் இஸ்லாம் ஆளுகின்ற ஒரு பிரதேசத்தில் இருப்பாராக இருந்தால் அவரிடமிருந்து வலுக்கட்டாயமாக ஜக்காத்தை பெற வேண்டும், அவர் ஜக்காத்து கொடுத்த மறுத்ததற்காக அவரை தண்டிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஃபைன் தாபு வ அகாமுஸ் ஸலாத், அவர்கள் தௌபா செய்து தொழுகையை நிலைநாட்டி வ ஆத்து ஜக்காத், ஜக்காத்தையும் கொடுப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய பாதையில் அவர்களை விட்டுவிடுங்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒருவர் ஆட்டுக்குட்டியைத்தான் ஜக்காத்தாக கொடுத்து கொண்டிருந்து அதை என்னுடைய காலத்திலே தருவதற்கு மறுத்தாலும் அதற்காக நான் அவருடன் போராடுவேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அவருக்கு பின்னால் வந்த அனைத்து ஹலீஃபாக்களும் அப்படியே நடந்து கொண்டார்கள், சஹாபாக்களும் அப்படியே இருந்தார்கள். எனவே இந்த ஜக்காத்தை கொடுக்க மறுப்பவர்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக அதை பெறுவது அதிகாரிகளுடைய கடமை என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தலைப்பிலே வருகின்ற 5வது அலகு ஜக்காத்து எந்த பொருட்களில் கடமையாகும் என்பது. ஜக்காத் 5 விதமான பொருட்களிலே கடமையாகின்றது. முதலாவது கால்நடைகள், ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடைகளிலே ஜக்காத்து கடமையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒருவர் ஒட்டகத்தை சொந்தமாக்கி கொண்டு, மாட்டை சொந்தமாக்கி கொண்டு, ஆட்டை சொந்தமாக்கி கொண்டு அதனுடைய ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பாராக இருந்தால் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அவருடைய இந்த சொத்துக்களை மிக பெரியதாக வளர்ச்சியடைய செய்து அதன் மூலம் அவரை தண்டிப்பான். இந்த தண்டனை மனிதர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு சொல்லப்படுகிற அந்த நாள் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஜக்காத்து கொடுக்கின்ற பொருட்களிலே 2வது நாணயங்கள். தங்கம், வெள்ளி, ஏனைய நாணயங்களாக பயன்படுத்தப்படுகின்ற அனைத்திலும் ஜக்காத்து கடமையாகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم, தங்கம் வெள்ளியை பதுக்கி வைத்துக் கொண்டு அதை அல்லாஹு தஆலாவினுடைய பாதையிலே செலவிடாமல் இருப்பவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு அவர்களுக்கு நற்செய்தி சொல்வீராக, அவர்களை எச்சரிப்பீராக என்று அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிற நேரம், தங்கம் வெள்ளியை சொந்தமாக்கி வைத்திருந்து அதிலே கொடுக்கப்பட வேண்டிய ஜக்காத்தை கொடுக்காமல் யார் இருக்கிறாரோ அவருக்கு அந்த தங்கம் வெள்ளி பழுக்க காய்ச்சப்பட்டு நாளை நரகத்திலே அவருடைய முதுகுப்புறமும் விலாப்புறங்களும் சூடு போடப்படும். குளிர்மை அடைகின்ற போது அது திரும்ப சூடேற்றப்பட்டு
அவருக்கு அதன் மூலம் தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஜக்காத்து கடமையாகின்ற மூன்றாவது பொருள் வியாபாரத்திற்காக நாம் வைத்திருக்கின்ற பொருட்கள், விற்பதற்காக நாம் வைத்திருக்கின்ற பொருட்கள் மீது ஜக்காத்து கடமையாகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபதும், நீங்கள் தொழில் செய்தவற்றில், நீங்கள் சம்பாதித்தவற்றில் நல்லதை செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அறிஞர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது அல்லாஹு தஆலா வியாபாரத்திற்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற பொருட்களை பற்றி அதனுடைய ஜக்காத்து தொடர்பில் தான் இந்த வசனத்தில் பேசுகிறான் என்று குறிப்பிடுகிறார். நான்காவது ஜக்காத்து கடமையாகின்ற பொருட்கள் தானியங்கள், அதுபோன்று பல வகைகள். நாம் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கின்ற ஒவ்வொரு தானியங்களிலும் ஜக்காத்து கடமையாகிறது. அதுபோன்று இத்தம்பழம், திராட்சை பழம் போன்றவற்றிலே ஜக்காத்து கடமையாகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வமிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்த், பூமியிலிருந்து உங்களுக்கு நாம் வெளிப்படுத்தியதிலிருந்தும் ஜக்காத்தை கொடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதுபோன்று சூரத்துல் அன்ஆம் 141வது வசனத்திலே அல்லாஹு தஆலா வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹ், அதை நீங்கள் அறுவடை செய்கின்ற நாளிலே அதனுடைய பங்கை நீங்கள் கொடுத்து விடுங்கள், ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செலவிடாமல் மழை நீரை கொண்டு நீர் பாய்ச்சி விவசாயம் செய்திருப்பீர்களானால் அதனுடைய உற்பத்தியிலே 10% நீங்கள் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். செலவு செய்து நீர் பாய்ச்சி இருப்பீர்களாக இருந்தால் அதன் உற்பத்தியிலே 20% ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஜக்காத்து கடமையாகின்ற பொருட்களிலே ஐந்தாவது நிலத்திலே இருந்து வெளியேறக்கூடிய கனியங்கள், அதுபோன்று அதனுடைய பொக்கிஷங்கள், புதையல்கள், இவற்றிலே ஜக்காத்து கடமையாகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நீங்கள் சம்பாதித்தவற்றிலே நல்லவற்றை செலவிடுங்கள், அதுபோன்று பூமியிலிருந்து உங்களுக்கு அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தியவற்றிலும் செலவழியுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், அதில் ஏழைகளுக்குரிய பங்குகளை கொடுத்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை செலவு செய்யுங்கள் என்று நமக்கு சொல்கிறார். இந்த வசனத்திற்கு இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்கிற நேரம் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே தானியங்கள், கனியங்கள், அதுபோன்று புதையல்களை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறான். புதையல்களிலே 1/5 ஜக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையாகவும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜக்காத் கடமையாக்கப்பட்டதற்குரிய காரணங்களை அல்லது அதனுடைய பயன்களை அறிஞர்கள் விவரிக்கின்ற நேரம் மிக அதிகமான பயன்களை நமக்கு சொல்கிறார். அதிலே சிலவற்றை நாங்கள் பார்த்தால், இந்த ஜக்காத் பொருட்களை தூய்மைப்படுத்தக்கூடியதாக, நம்முடைய செல்வத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருப்பதோடு நம்முடைய செல்வத்திற்கு வளர்ச்சியையும் பரக்கத்தையும் கொண்டு வந்து தருகிறது. செல்வத்திலே இருக்கின்ற கெடுதிகளை, அதனுடைய நோய் நொம்பலங்களை எங்களுக்கு இல்லாமல் செய்வதோடு அழிந்து விடுவதிலிருந்தும் அதிலே வருகின்ற தேய்மானங்களில் இருந்தும் எங்களை ஜக்காத் பாதுகாக்கிறது. அதுபோன்று ஜக்காத்தை யார் கொடுக்கிறாரோ அவர் கஞ்சத்தனத்தில் இருந்து தூய்மைப்படுத்தப்படுகிறார். அதுபோன்று பாவமான காரியங்களிலிருந்து அவர் தூரமாவதோடு அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் செலவிடுவதற்கு, அல்லாஹு தஆலாவுடைய பாதையிலே தியாகம் செய்வதற்கு பயிற்றுவிக்கப்படுகின்றார். அதுபோன்று இந்த ஜக்காத் ஏழைகளுக்கு சந்தோஷத்தை, ஏழைகளுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக, அவர்களுக்கும் சமூகத்திலே நிம்மதியாக வாழுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இது வழங்குகிறது. ஜக்காத்தை கொடுப்பதனால், முறையாக ஒரு சமூகம் ஜக்காத்தை கொடுத்து வருமாக இருந்தால்
அந்த சமூகத்தின் அங்கத்தவர்களுக்கிடையிலே சந்தோஷமும் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வும் விட்டு கொடுப்பும் ஒருவருக்கொருவர் உதவி ஒத்தாசை செய்கின்ற தன்மையும் உருவாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏழைகள் பணக்காரர்களை பார்த்து பொறாமைப்படுவது குறைந்து போகும். பணக்காரர்களிடம் இருக்கின்ற செல்வங்கள் இல்லாமல் போக வேண்டும், அவர்களும் எங்களை போன்று மாற வேண்டும் என்று ஏழைகள் நினைப்பது குறைந்து பணக்காரர்களிடம் இன்னும் செல்வம் பெருக வேண்டும். அப்போதுதான் நாங்கள் கஷ்டப்படுகிற நேரம் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள். வருடாந்தமாவது அவர்களுடைய பொருளிலே ஜக்காத்தை கணக்கிட்டு முறையாக எங்களுக்கு சேர்ப்பிப்பார்கள் என்று ஏழைகள் அடுத்தவர்களுக்கு செல்வம் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற ஒரு நிலைமை சமூகத்திலே உருவாகும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜக்காத் அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய அருள்களுக்கு, அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய அவனுடைய ரஹ்மத்துக்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அவனுடைய ஏவல்களை, அவனுடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்துகின்ற அடிப்படையிலே நமக்கு பயிற்றுவிப்புகளை வழங்குகின்றது. ஜக்காத் நிச்சயமாக ஜக்காத்தை கொடுப்பவருடைய உண்மை தன்மையை வெளிக்காட்டுகின்றது. உண்மையில் ஒருவரிடம் மிக விருப்பத்திற்குரியதாக இருப்பது, அவருடைய உயிருக்கு அடுத்ததாக அவர் மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற ஒன்றாக இருப்பது அவருடைய சொத்தாக இருக்கிறது. ஒருவர் அவர் அதிகமாக நேசிப்பதை அதைவிட அதிகமாக நேசிக்கின்ற ஒன்றுக்காகவே அன்றி வேறு எதற்காகவும் செலவு செய்ய மாட்டார். எனவே அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைக்காக ஒருவர் தான் நேசிக்கின்ற, தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு பொருளை செலவு செய்கிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹு தஆலாவின் மீது வைத்திருக்கின்ற நேசம், அல்லாஹு தஆலாவின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை உண்மையானது என்பதை அது எடுத்து காட்டுகிறது. அது போன்று ஜக்காத்தை கொடுப்பது அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை நமக்கு பெற்றுத் தருவதோடு அல்லாஹு தஆலாவுடைய அருள்கள் இறங்கவும் காரணமாக அமைகின்றது. எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய தவறுகளும் மன்னிக்கப்பட்டு நாம் சுத்தப்படுத்தப்படுவதற்குரிய ஒரு வழியாகவும் ஜக்காத் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜக்காத் கடமையாவதற்குரிய நிபந்தனைகள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், ஜக்காத் கடமையாவதற்கு 4 நிபந்தனைகள் இருக்கிறது. ஒன்று, முஸ்லிமாக இருக்க வேண்டும். காபிரை பொறுத்தவரை அவருக்கு ஜக்காத் கடமை கிடையாது. அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா 54வது வசனத்திலே அவர்கள் அல்லாஹு தஆலாவின் பாதையிலே செலவிட்டது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படாமல் அது தடுக்கப்படுவதற்குரிய காரணம் அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்ததாகும் என்று குறிப்பிடுகிறார். எனவே அவர்கள் கொடுத்தாலும் அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்னும் போது அவர்களை ஜக்காத்திற்காக கட்டாயப்படுத்துவதில் எந்த நுட்பமும் கிடையாது. அவர்களை ஜக்காத்திற்காக கட்டாயப்படுத்துவதற்கான எந்த காரணமும் கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஜக்காத் என்பது அல்லாஹு தஆலா முஸ்லிம்களின் மீது விதித்த கடமையாகும் என்று குறிப்பிடுகிறார். ஆனாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்லாத்தினுடைய கடமைகள் தொடர்பிலே விசாரிக்கப்பட இருக்கிறார்கள் என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்கு ஜக்காத்தை பெறுவது, அவர்கள் ஜக்காத்தை கொடுப்பது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தான் அவர்களுக்கு பயனளிக்கும் என்பதை குர்ஆன் சுன்னா ஆதாரங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. ஜக்காத் கடமையாவதற்குரிய 2வது நிபந்தனை சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். ஜக்காத்தை கொடுப்பவர் சொத்தை வைத்திருப்பவர் அடிமையாகவோ அடிமை விடுதலை செய்வதற்காக உரிமையிடப்படுவதற்காக சீட்டு எழுதப்பட்ட ஒருவராகவோ இருக்கக்கூடாது. முழுமையாக தன்னுடைய சொத்திலே வேலை செய்கின்ற, தன்னுடைய சொத்தை தான் விரும்புகின்ற விதத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு சுதந்திரவானாக இருக்க வேண்டும். 3வது ஜக்காத் கடமையாவதற்குரிய நிபந்தனை சொத்தை முழுமையாக தன்னிடத்திலே சொந்தமாக்கி கொண்டவராக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட பணம், குறிப்பிட்ட பொருள், குறிப்பிட்ட சொத்து அவருக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். 4வது ஜக்காத்து கடமையாவதற்குரிய நிபந்தனை குறித்த பொருளிலே, குறித்த சொத்திலே
ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஸகாத ஃபீ மாலின் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல். எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் அதன் மீது ஒரு வருடம் பூரணமாகாத வரை ஜக்காத் இல்லை என்று சொன்னார்கள். எனவே இந்த நிபந்தனை என்பது ஆடு, மாடு, ஒட்டகம், அது போன்ற நாணயங்கள், வியாபார பொருட்களுக்கு ஒரு வருடம் பூர்த்தியாகி இருப்பது அவசியமாகும். ஆனால் தானியங்கள், விவசாய பொருட்கள், கனிகள், அது போன்று நிலத்திலிருந்து எடுக்கப்படுகிற கனிமங்கள், அது போன்று புதையல்களுக்கு ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வஆத்து ஹக்கஹு யௌம ஹஸாதிஹ், அதை அறுவடை செய்கின்ற நாளிலே அதற்குரிய பங்கை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். எனவே இங்கு அந்த பொருட்களுக்கு, குறித்த பொருட்களுக்கு ஒரு வருடம் சென்றிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜக்காத் என்பது ஒரு வகையில் சொத்திலும் இன்னும் ஒரு வகையிலே உடலிலும் எங்களுக்கு கடமையான ஒன்றாக இருக்கிறது. கடனுக்குரிய ஜக்காத்தை பொறுத்தவரை கடன் பெற்றவர் கஷ்டப்படுபவராக இருந்தால் தான் பெற்ற கடன் தொகை ஜக்காத்தை விட அதிகமான ஒரு தொகையாக, ஜக்காத் கொடுப்பதற்கு கடமையான அந்த அளவை தாண்டி இருக்குமாக இருந்தால் அவர் அந்த கடனை பெற்ற முதலாவது வருடத்திலே ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். கடனை பெற்றவர் செல்வந்தராக இருப்பாராக இருந்தால் அவர் ஒவ்வொரு வருடமும் அதற்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சொத்து அவரிடம் இருப்பதை போன்றதாகவே இருக்கிறது. இது போன்றுதான் கடனை கொடுத்தவர் மிகவும் கஷ்டப்படுகிற ஒருவருக்கு கொடுப்பாராக இருந்தாலும், அதே போல மிகவும் செல்வந்தராக இருக்கின்ற ஒருவருக்கு கொடுத்திருப்பாராக இருந்தாலும் அதனுடைய சட்டம் பின்பற்றப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா முறையான அடிப்படையிலே அவனுடைய மார்க்கத்தை தெரிந்து கொண்டு நானும் நீங்களும் பின்பற்றி வாழ்வதற்கு அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.